ஒரு ஆள் ஒரே பசி, அவருக்கு ஒன்றும் முடியல, கேராக இருக்கு. ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி தெரியுது, அதில் ஒரு விளக்கு எரியுது. அவருக்கு போய் அப்பா அங்கே போய் ரெஸ்ட் எடுப்போம், இதுக்கு மேலே போனால் நமக்கு தாக்கு பிடிக்காதுன்னு போனால் அங்கே உள்ள 2 பேர் உட்காந்துருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சின்ன அவ்வளோதான், அதில் ஒரு சின்ன விளக்கு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஐயா, நான் இங்கே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தங்கிக்கிட்டோமா? இல்லை, நாங்களும் வழிபோக்கர்கள் தான், இங்கே இடம் இருக்குது, நம்ம 3 பேரை தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேரும் அந்த இடத்துல ஒற்றுமையாக தங்கும்பொழுது அந்த 2 பேரும் சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க. இவருக்கு ஏற்கனவே பசி, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைகளே 5 சப்பாத்தி வச்சுருக்காரு. இன்னொரு ஆள் என்ன வச்சுருக்காருன்னா 3 சப்பாத்தி வச்சுருக்காரு. 5 3 8, சரிசமமாக பிரித்து சாப்பிட முடியுமான்னு யோசிக்கும் போது சரிசமமாக பிடிக்க முடியாதே. ஒருத்தருக்கு 2 2ன்னா கூட மீதி 2 இருக்கும், இல்லை ஒருத்தருக்கு 3 3 ஒருத்தருக்கு 1 வராதே. சரிசமமாக சாப்பிட்டா தானே நியாயம், தர்மம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒன்று அந்த பசி இருக்கிறவர் சொல்கிறார், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சப்பாத்தியை 3 பிரிங்க, 3 பிரித்தா 8 சப்பாத்தி 24 துண்டு ஆகிடும், சரியா? அந்த 24 துண்டில் ஆளுக்கு 8 8 துண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இது நல்ல யோசனையாக இருக்கானே. ஒரு சப்பாத்தி 3 3 பாகமாக பிரிக்கிறாங்க, மொத்தம் 24 வந்துடுது, சரிங்களா? 24 அழகாக வச்சு அப்படியே பசிக்கும் போது சாப்பிடும் போது ஒரு ருசி இருக்கும் பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். காலையில் விடிஞ்ச உடனே அந்த ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் தான் சொன்னால அவர் கொஞ்சம் வசதியான ஒரு ஸ்டார்டிங்லே கோல்டு காயின் எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க 2 பேரும் பிரிச்சுங்க சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிடுறாரு. கொடுத்துட்றாங்க, 8 கோல்டு காயினை கொடுத்துட்றாங்க. அவர் ஒரு வேர்டு சொல்கிறார்ல, சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரின்னுட்டு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 5 சப்பாத்தி கொடுத்தவர் 5 காயின் எடுத்துக்கிறாரு. அந்த 3 சப்பாத்தி கொடுத்தவருக்கு 3 காயின் கொடுத்துட்றாரு, தங்க நாணயம். அதை ஒத்துக்கவே இல்லை. யார்? அந்த 3 சப்பாத்தி கொடுத்தவங்க, 3 சப்பாத்தி கொடுத்தவங்க ஒத்துக்கலை. அப்போது இந்த சொல்கிறாரு, சண்டை போட வேணாம், நம்ம தப்பு, அது அவர் தான் அப்படி தானே சொன்னார். அவர் இல்லை உங்களுக்கு 4 எனக்கு 4, உங்களுக்கு 4 எனக்கு 4 அப்படின்னாரு. ஒரே சண்டை பிள்ளைகளே. அவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி சண்டை வேணாம், அந்த 5 சப்பாத்தி கொடுத்தாரு, சண்டை வேணாம் அப்படின்றாரு. நான் ஒத்துக்க மாட்டேன், 4 கொடுக்குறதா கொடு அப்படின்னு சொன்னோடனே சரி இங்கே பஞ்சாயத்துக்கு போகலான்னு பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க. பஞ்சாயத்து தலைவர் பெரிய எல்லாரும் கூட்டுறாங்க, உண்மை நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. பிள்ளைகளே, நான் 5 சப்பாத்தி வச்சுருந்தேன், இவர் 3 சப்பாத்தி வச்சுருந்தார், எல்லாரும் ஆளுக்கு 3 3 பீஸாக பிடிச்சி ஆளுக்கு 8 8 இது சாப்பிட்டோம். காலையில் அந்த வியாபாரி என்னென்னா அவருடைய எங்கள் மேலே இருக்க அன்பில் 8 தங்க காசை கொடுத்து உங்கள் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் 5 எடுத்துட்டேன், இவர் 3 எடுத்துருக்கணும், ஆனால் இவர் 4 நாள் தான் எடுப்பேன்னு சண்டை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க? ரொம்ப நல்லவர், எல்லா தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர், நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்களோ அதை ஏற்றுக்கிறேன்றார். அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் குழம்பி போயிடுறாரு. குழம்பிட்டு அடுத்த நாள் வாங்க அப்படின்றார். அடுத்த நாள் எல்லாரும் ஆர்வமாக பஞ்சாயத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்ல போகிறார், பஞ்சாயத்தில் என்ன சொல்ல போகிறார்? வாங்க, இங்கே மொத்தம் எத்தனை சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் 3 கொடுத்தேன், நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? நான் 5 கொடுத்தேன் அப்படின்றாரு. எத்தனையாக வெட்டினீங்க? ஒவ்வொரு பீஸையும் 3ஆக வெட்டணும். சரி, ஓகே. உன்னுடைய சப்பாத்தி எத்தனை? 3. எத்தனை பீஸாக வெட்டினீங்க? 3 3 3 எத்தனை வரும்? 9. ஓகே, 9 பீஸில் 8 பீஸு நீங்களே தின்ட்டீங்க. என்ன, 9 பீஸில் 8 பீஸு நீங்களே தின்னுட்டீங்க. அதனால் ஒரு பீஸு மட்டும்தான் உங்களுடைய சப்பாத்தியை அந்த வியாபாரி தின்னுருக்காரு. அதனால் உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டார். இவர் எத்தனை வந்தார்? 5. 3ஆக கட் பண்ணாங்க. 3 3ஆக கட் பண்ணனா 3 15, 15 வருது. 15ல் இவர் 8 தின்னுட்டார், மீதி 7 அந்த வியாபாரி கொடுத்துட்டார். அப்போ 7 தங்க காயின் இந்தா அப்படின்னு கொடுத்துட்றாரு. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஐயோ, இது என்ன தர்மம், என்னப்பா உன் சப்பாத்தில் 8 நீ தின்னுட்ட, ஒரு துண்டு கொடுத்துட்டு 4 தங்க நாணயங்கிறது எப்படி தர்மமாகும்? ஒரு துண்டுக்கு ஒரு தங்க நாணயம். அவர் 7 துண்டு கொடுத்தாரு, 7 தங்க நாணயம். நீ ஒரு துண்டு கொடுத்த ஒரு தங்க நாணயம். அவரே எனக்கு 3 தங்க நாணயம் கொடுக்குறேன்னு சொன்னாரே, இது பஞ்சாயத்து ஒன்று புலம்ப ஆரம்பிச்சிடாரு. ஆனால் அவன் ரொம்ப தர்மமானவன். அந்த 5, ஐயா எனக்கு வேண்டாம், அதெல்லாம் நான் பண்ணது தர்மந்தான், அந்த தர்மத்துக்கு இந்த காசு வாங்குறதே தப்பு
அவர் அன்பாக கொடுக்கவே வாங்கிட்டோம். அதுவும் அவர் சரிசமமாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் பிரிச்சுட்டு இருந்திருப்பேன். அவர் உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி இருக்குதுன்னா அடுத்தனா, அவர் எத்தனை சப்பாத்தி வச்சுருந்தா அடுத்தனன்னு சொல்லுவேன் தான். நான் 5-3 பிரித்தேன். எனக்கு அவருடைய எதுவுமே எனக்கு வேண்டாம். அவருடைய 3 தங்க நாணயத்தை அவருக்கே கொடுத்துட்றாரு. இவர் 5 தங்க நாணயத்தை எடுத்துக்கிறாரு பெருந்தன்மையாக. அடே எங்கப்பா கட்சா போதுன்றா சாமின்னு இந்த பஞ்சத்தோடு குடுன்னு ஓடிடுறாரு. ஆனால் இவன் 5 நாணயத்தோட நிம்மதியாக போகிறான். எப்போவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் தர்மம் இருக்கணும். எப்போவுமே நீங்கள் தர்ம வழியில் போனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், முருகர் உங்கள் கூடவே வருவார்.